கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிருள்ள வார்த்தை என்ன என்று கேட்டால், ஆதியாகமம் 21:22, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அவர் கூட தான் இருக்கிறார். காரணம், இந்த வார்த்தையை நீங்கள் நம்பினீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற வியாபாரமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற படிப்பாக இருக்கலாம், எல்லாமே அது என்ன செய்யும்? வாய்க்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். அப்போனா படிக்கிற பிள்ளைய படிக்கிறீங்களா? தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறீங்களா? தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களா? தேவன் உங்களோடு இருக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஒரு தனியாள் கிடையாது, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் பயப்படாதுங்க. உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் சகல பரிபூரணம் அவர்களும் அடங்கிறது. அவர் ஞானமாக இருக்கிறார். அப்போ அந்த ஞானத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு வேலை செஞ்சாலும், வியாபாரம் பார்த்தாலும், தொழில் பண்ணாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எங்கே உட்காந்தாலும், எங்கே நடந்தாலும் அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அப்படி என்றால் அவர் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வருமா? ஏதாவது நெருக்கங்கள் வருமா? ஒன்றுமே வராது. காரணம், அவர் உங்களோடு இருக்கார். அதனால் இந்த நாளிலே நீங்கள் போகிற இடத்துல, நீங்கள் தனியாக நான் போகிறேன், எனக்கு யாருமே ஆதரவு கிடையாது, எனக்கு யாருமே துணை கிடையாது அப்படி நீங்கள் சொல்லாதீங்க, அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட ஒருத்தர் வர்றாரு. காரணம், அவர் சமூகம் உங்களுக்கு முன்னாலே செல்கிறது. தைரியம் பாருங்கள். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த நிகழ்ச்சியை, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்களுடைய அற்புத கரம் இறங்கட்டும், உங்களுடைய அதிசய கரம் இறங்கட்டும், உங்களுடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, செய்கிற எல்லாவற்றிலும் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் துணை நிற்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கூட இருப்பதுக்காக நன்றி. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கைது செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிங்க. கிருபை பலன் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.